ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வியூவர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் போடணுன்னு இன்ட்யூட் ஆனது. அதனால் என்னோடய டேரோ டெக் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இந்த ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு அதில் இருந்தது. எப்படி அதில் இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்போ கண்டிப்பாக ஏதோ டவுன்லோடு இருக்குது, ஏதோ ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் சொல்ல விரும்புகிறாங்க, ஏஞ்சல் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்ட்டு நான் உடனே வீடியோ போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏஞ்சல்ஸ் இது ரேண்டம் மெசேஜ் தான். எல்லோரும் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, யார் கண்ணில் இந்த வீடியோ படுதோ அவங்களுக்கான மெசேஜ் இது. ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் டேரோலேருந்து நம்ம ஒரு 2 மெசேஜ் மட்டும் பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். உதவி கேட்க சொல்லியிருக்காங்க. எது ரிலேட்டடாக அப்படின்னு கார்ட்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும்னு நினைக்கிறேன். எது சம்மந்தமாக உதவி வேணும்? ஏதாவது நீங்கள் இப்போ உதவி கேட்குற நிலமையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதுனாக்கா கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அபண்டன்ஸ் காத்து கிடக்கு. நீங்கள் இந்த உதவியை அடுத்தவங்கள்ட்டேருந்து கேட்கும்போது மேபி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஏதோ ஒரு புதிய செயல் செய்கிறதுக்கு நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்டு, அதாவது அது உதவிங்கிறது பண ரீதியாங்கிறது கிடையாது, அறிவு ரீதியாகவோ அதை எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு கைடன்ஸ் கேட்டு அதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அபண்டன்ஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ டைம்லெஸ் ரீடிங். ஏன்னாக்கா இதுதான் இப்போ தான் பண்ணணும் அப்படின்ல, இந்த வீடியோ எப்போ யார் கண்ணில் படுதோ அப்போ அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த ஏஞ்சல் மெசேஜஸ் இருக்கும். டேரோ என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். நீங்கள் எந்த புதிய செயல் தொடங்குறதா இருந்தாலும் சரி, என்ன உங்கள் மனசில் நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கு பிறரோட உதவியை நாடுங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அபண்டன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூ கேன் டூ இட் தட். ஸோ கார்ட்ஸ் எடுத்துடுறேன், அப்புறம் நம்ம என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துப்போம். ஓகே, எஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த ஹெரஃபண்ட். வெரி குட். பாருங்கள், 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. த டெவில் கார்டு, 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு, தட் இஸ் 3 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் த ஹெரஃபண்ட் கார்டு. நீங்கள் ஏதோ ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதுக்கு தான் கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸும் ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ்னு வந்திருக்கு. உங்கள்கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு டெவில் கார்டுனாலே ஒரு சைக்கிள் எண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு அடிக்ஷன் மாதிரி, நீங்கள் ஆன்மீகத்தை நாடாமல் ஒரு பேட் திங்ஸ் அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி, அதாவது கடவுளை கும்பிடாமல் இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நாடி போகிறீங்களா? டோன்ட் டேக் இன் அதர் சென்ஸ். எனக்கு இன்ட்யூட் ஆகிறத நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு பொதுவான ரீடிங் தான் இது. ஸோ ஆன்மீகத்தை நாடாமல் நீங்கள் மற்ற விஷயங்களை இப்படி பண்ணால் பண்ணிடலாம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் நேர்மையான வழி இல்லாமல் குறுக்கு வழி. எஸ், கரெக்ட், அப்படி எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்துக்கு நேர்மையான வழின்னு இருக்கும் இல்லையா, அந்த நேர்மையான வழியில் போய் செய்யாமல் குறுக்கு வழியில் அதை எப்படி நம்ம சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸும் கிடைக்க போகுது. அந்த நல்ல கைடன்ஸ் கரெக்டான பாத்தில் நீங்கள் போகும்போது கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ்னு ஏஞ்சல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அபண்டன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஸோ டெஃபினெட்லி தேர் இஸ் அ அபண்டன்ஸ் ஃபார் யூ, தேர் வில் பி அபண்டன்ஸ் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரைட்டான பாத்தில் போகிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ரீடிங் வந்து வெரி வெரி ஜென்ரல் ரீடிங், வெரி ரேண்டம் ரீடிங். எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு இந்த வியூவர்ஸ்க்கு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு தோணியிருக்கு. இது வந்து டைம்லெஸ் ரீடிங். கண்டிப்பாக இந்த வீடியோ யார் கண்ணில் எப்போ படுதோ அப்போ அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக இது அமையும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அதை தேடி பாருங்கள். ஆன்மீகத்துக்கு, அதாவது கடவுள்கிட்ட வேண்டுங்க. இனிஷியல்லையே நான் வந்து ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு எடுத்தேன், வந்திருந்தது, அதில் எடுத்தேன்னு சொல்லிட்டேன், சாரி. டேரோ டெக்கை ஓப்பன் பண்ணும்போதே ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு மேலேயே இருந்தது, ஓப்பனாக இருந்தது. அது பெரிய இதுதான், அது இன்ட்யூஷன் கார்டு ஆக்சுவலாக. இப்போ சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு வரும்போதே இந்த கார்டு மேலே இருக்குன்னொடனே நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. பேஸ்ட் ஆன் தட் அது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறத பார்த்து அதுக்கு யார்கிட்ட உதவி கேட்டால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து யூ கேன் கோ ஃபார் தட். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அபண்டன்ஸ் காத்து கிடக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.